உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கொரோனா வைரஸ் கடவுளால் உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2020 ஜனவரியில் ஆரம்பித்தது, சீனாவில் ஆரம்பித்தது, உலகமெங்கும் பரவியது. முதலாம் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை நடந்து முடிந்தது. உலகமெங்கும் உள்ள ஜனங்களில் 70 லட்சம் பேர்களுக்கு மேலாக மரணம் அடைந்தார்கள். வேதனையான செய்தி. அந்த கொரோனா வைரஸ் இப்போ பூமியில இருக்கிறது. பூமியை விட்டு விலகவில்லை. கடவுள் கொடுத்தது, கடவுள் நடத்தான் விளக்க முடியும். விட்டு விலகவில்லை. தற்போதும் பூமி எங்கும் சில நாடுகளில் பரவலாக கொரோனா இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் ஆரம்பித்த நாளிலிருந்து ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என் தேவனாய கர்த்த கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். தற்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார். கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரவில்லை. மறுரூபத்தில், புதிய வடிவத்தில் மறுபடியும் கொரோனா வைரஸ் உலகெங்கும் வரும் என்று என் தேவனாய கர்த்த கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 23/9/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். நீ என் குமாரன், என் நேசகுமாரன். உலக ஜனங்கள் அறிவார்கள் கொரோனா வைரஸ் மூலமாக. உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் 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 விசுவரூபம் எடுக்கும். 26/9/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் விசுவரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. 7/10/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். கொரோனா வைரஸ் புதிய வடிவம், மாறுரூபம், புதிய வடிவம் உலகமெங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. 8/10/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ಶಹರಮಾಟು ತಂಕಿ ಕತ್ತಿ ಕತ್ಕ ಇರನ್ ರಂಗರ ಕಕ್ಕಟ கொரோனா வைரஸ் உலகமெங்கும் புதிய ரூபத்திலே புதிய ரூபத்திலே புதிய ரூபத்திலே பரவி கொண்டிருக்கிறது. பரவும் 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 உலகமெங்கும் பரவும். வாதை, மரணம், வேதனை உலக ஜனங்களுக்கு உரியது. கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். 10/10/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். துப்பிரி கொத்கற்கின்ற காக்கம்மா கொண்டு போதும் காக்கத்தம்மா. கொரோனா வைரஸ் உலகமெங்கும் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. விசுவரூபம் எடுக்கும், விசுவரூபம் எடுக்கும், விசுவரூபம் எடுக்கும். 11/10/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சுகடன் தட்டத்தமி துமைக்கா கொரோனா வைரஸ் பணி உனக்கு ஆரம்பமாகும் ஆரம்பமாகும் ஆரம்பமாகும். கொரோனா வைரஸ் உலகமெங்கும் மாறுரூபத்தில் புதிய வடிவத்திலே
வேசுபருவமெடுக்க செய்வேன். தூதுவர்களும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 13/10/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். கொரோனா வைரஸ் மறைக்கப்பட்டிருக்கிற ஒழிக்கப்பட்டிருக்கிற கொரோனா வைரஸ் உலகம் எங்கும் மாறு ரூபத்தில் புதிய வடிவத்தில் ரூபம் எடுக்கும். தூதுவர்கள் சேனைகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்காக 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 உலக பயணத்துக்காக உலக ஜனங்கள் உன்னை அறிய வேண்டுமல்லவா? உன் மூலமாக என்னை அறிய வேண்டுமல்லவா? அதற்காகவே உலக ஜனங்களுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் நான் கொடுத்தேன், விளைக்கிறேன். கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். அதிகமாகவே உலக ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் கொடுப்பேன். மரணம், போதை, வேதனை உலக ஜனங்களுக்கு உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். 17/10/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து மாதொண்டு தடவை கரமு ருபிரி உலக ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் மாறு ரூபத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவருவம் எடுக்கும். 24/10/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் விசுவரூபம் எடுக்கும். 2/11/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உலகமெங்கும் கொரோனா வைரஸ் சோதை மரணம் பருவம் எடுக்கும். உத்தரவிட்டு இருக்கிறேன். தூதுவரும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பணி? கொரோனா வைரஸ் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. 13/11/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் அழைத்து செல்கிறேன். கொரோனா வைரஸ் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. கொரோனா வைரஸ் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. கொரோனா வைரஸ் பணி உனக்கு ஆரம்பமாகிறது. புதியதொரு வடிவத்திலே கொரோனா வைரஸ் வாதை உலகமெங்கும் கொடுக்கப்படும். மரணம் குறைவு, வேதனை அதிகம். மரணம் குறைவு, வேதனை அதிகம். மரணம் குறைவு, வேதனை அதிகம். உலக ஜனங்களுக்கு கொடுப்பேன். 17/11/2023 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உனக்கு என்று என்ன கொடுக்கப்பட்ட பணி, கொரோனா வைரஸ் பணி ஆரம்பமாகிறது.
உலகமெங்கும் கொரோனா வைரஸ் புதிய ரூபத்திலே பழைய ரூபத்திலே ரூபம் எடுக்கும் உத்தரவிட்டிருக்கிறேன். தூதுவர்களும் சேனைகளும் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கொரோனா வைரஸ் ஆரம்பத்த நாள் முதல் தற்போது வரை கொரோனா வைரஸ் குறித்து இங்கிலாந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். திரும்ப வரப்போகிற கொரோனா வைரஸ் எப்போது வரும், எப்போது முடிவு வரும் என்பது எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் சித்தம் திட்டம், அவர் சித்தத்தின்படி திட்டத்தின்படி கொரோனா வைரஸ் கொடுப்பார், விளக்குவார். இது மாதிரி முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை வந்தது, 4ஆம் அலை வரை இருக்கிறது, வரும், அதிகமாக வரும், ஜனங்கள் அதிகமாக இறப்பார்கள், மரணமடைவார்கள், உயிர்ப்பு அதிகம் ஏற்படும். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இங்கிலாந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இங்கிலாந்து தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அனைத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது. கொரோனா வைரஸ் குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கூறிய தீர்க்கதரிசனங்கள் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றத்தில் ஒரு பின்னர் வெளிப்படுத்தி வருகிறேன். கடவுளை பற்றியும், பரமனதை பற்றியும், அரசியல்வாதியை பற்றியும், ஆட்சியாளரை பற்றியும், அமெரிக்காவை பற்றியும், விளாடிமிர் புட்டினை பற்றியும் சொன்ன அனைத்தையும் மாமனித இம்மாற்றத்தில் பின்னர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.